ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் விரைவில் டெங்கு தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு மருத்துவமனைகளில் விரைவில் டெங்கு தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படின்னு சுகாதாரத்துறை தெரிவிச்சிருக்கு. கியூடெங்கா டெங்கு தடுப்பூசிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் இதுதான் நாட்டினுடைய முதல் டெங்கு தடுப்பூசி. அந்த தடுப்பூசிக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பானது ஒப்புதல் தந்திருக்கு. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளையும் விரைவில் டெங்கு தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன், இந்த கியூடெங்கா தடுப்பூசி இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. இந்தியாவில் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய தீவிர முயற்சிகள்ல ஒரு முக்கிய மைல்கல்லாக நாட்டினுடைய முதல் டெங்கு தடுப்பூசிக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு ஒப்புதலை வழங்கியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் டெங்கு காய்ச்சலுக்குன்னு பிரத்யேகமாக தடுப்பூசியோ அல்லது குறிப்பிட்ட சிகிச்சைகளோ இல்லாத ஒரு சூழல்ல டெங்குவால பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய நீர்ச்சத்து குறைபாட்டை சரி செய்யவும், காய்ச்சல் மற்றும் உடல் வலிகளை குறைக்கவும் மட்டுமே சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் புதிய தடுப்பூசியினுடைய வருகை என்பது டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரகத்தின் கீழே இயங்கக்கூடிய CDSCO என்ற அமைப்பின் மூலமாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய டாக்டா பயோமெட்ரிக்கல் இந்தியா நிறுவனத்தால இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த கியூடெங்கா என்ற தடுப்பூசிக்கு தற்போது சந்தைப்படுத்துவதற்கு அனுமதி என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பூசி 4 முதல் 60 வயதுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. 0.5 மில்லி அளவுல 2 தவணைகளாக 3 மாத இடைவெளியில, அதாவது முதல் தவணை மற்றும் 3வது மாதத்துல 2வது தவணை என தோலுக்கு அடியில ஊசியாக செலுத்தப்பட வேண்டும் என்பது இதற்கான விதிமுறைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கியூடெங்கா என்பது DNA தொழில்நுட்பத்துல பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன தடுப்பூசியாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம், சுவிட்சர்லாந்து, இந்தோனேசியா, மலேசியா, தாய்லாந்து உள்ளிட்ட உலகினுடைய 42 நாடுகள்ல ஒழுங்குமுறை அமைப்பு இதற்கான அனுமதியை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில தற்போது இந்திய அளவிலும் அதற்கான அனுமதி என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த நோய் பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விதமான முன்னெடுப்புகளும் இந்த தடுப்பூசியின் மூலமாக மேற்கொள்ளப்படும். தனியார் மருத்துவமனைகள் விலை கொடுத்து கியூடெங்கா தடுப்பூசியை வாங்கி மருத்துவமனைகள்ல பயன்படுத்த இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் அரசு மருத்துவமனைகளிலும் இந்த கியூடெங்கா தடுப்பூசியை கொண்டு வந்து செயல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையை சுகாதாரத்துறை விரைவில் மேற்கொள்ள இருப்பதா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே அரசு மருத்துவமனையிலும் இந்த தடுப்பூசி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கான செலவினங்கள் அனைத்தும் தமிழக அரசு ஏற்பதற்கு அதிக வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டெங்கு தடுப்பூசி திட்டத்தை செயல்படுத்த தமிழக சுகாதாரத்துறையானது தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் அரசு மருத்துவமனைகளில் விரைவில் டெங்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்ற முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20.